ஏன் இந்த வனாந்தரம்? ஏன் இந்த வனாந்தரம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 லூக்கா 1:80 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, the child continued to grow and to become strong in spirit. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அல்லது ஒருத்தரை ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆக்க அவனுக்கு கர்த்தர் எங்கதான் வச்சு பலப்படுத்துறார் தெரியுமா? வனாந்திரம் தேவ பிள்ளை பலவீனப்படுகிற இடம் அல்ல, வனாந்திரம் தேவ பிள்ளை பலப்படுகிற இடம். வனாந்திரத்துல தான் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறான். இவன் வனாந்திரத்துக்குள்ள என்றாகும் போது யோவானாக என்றாகிறான். வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும்போது அது தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுக்கு பேர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோவான் ஸ்நானனாக. நீ வனாந்திரத்துக்குள்ள போகும்போது காற்றில் அசையும் நாணல் தான் ஜான் உள்ள என்றாகிறான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட். உன்னை குறித்த தேவ திட்டம் அங்கே உறுதியாக்கப்பட்டு வெளியே வருவாய். நேரம் 40 வருஷம் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? வனாந்திரத்துல கொண்டு வந்து எதை மேய்க்க வச்சார் தெரியுமா? ஆடை. இனி மோசே யாரா வரணும் தெரியுமா? ஒரு மேய்ப்பனாய், ஒரு தலைவனாய். வனாந்திரம், ஹல்லேலூயா, அது உன்னை அழிப்பதற்கான இடம் அல்ல. உன்னை ஒரு நாள் இந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே இனி நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.